ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்தோடனே ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க. ஓங்கடு தவறுன்னு ஒரு அறை விட்டாங்க அவனை. இந்த 4 பேர்த்துல ஒரு ஆள். அவனை அடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் கிடுகிடுன்னு 5 பேர்த்தையும் ஒரு கவிதையில் ஒன்று சேர்த்து ஒரு மரத்தில் கட்டிவிட்டாங்க. எங்கள் கூட இருந்த வேலை செய்யாங்க ஒன்றுக்கே விட்டுட்டான். முகரை பார்த்தா தெரியாது, மறுபடியும் ஒரு அறை விடுறாரு. நேட்டிவ் நியூஸ் தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வீரப்பன் அது தொடர்பான சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒருத்தர், நம்ம அந்த பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் சிங்கம்பேட்டைன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த சிங்கம்பேட்டை கிராமத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கிராமத்தில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நாடக கலைஞர் எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். இப்போ சமீபத்தில் நான் தொடர்பு கொண்டு பேசினப்போ, நானே வீரப்பனை காட்டுக்குள்ளே ஒரு ஒரு டைம் சந்தித்தேன். அங்கே சேத்துக்குழி கோவிந்தன் மூலியமா அவர்கிட்ட ஒரு நல்லா அடி வாங்கி அதுக்கப்புறம் வீரப்பன் என்னை ரிலீஸ் பண்ணி வெளியே போக சொன்னார்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இது சம்மந்தமாக நம்ம சீரியஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ, அவர் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கே உரிய ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அதிகம் சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் அவர் நம்ம சேனலுக்காக பேசியிருக்கிறார். இது கண்டிப்பாக உங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் அந்த சிங்கம்பேட்டை, அவரோட சொந்த ஊர் சிங்கம்பேட்டை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். சிங்கம்பேட்டை அப்படின்ற ஊர் எங்கே இருக்குன்னா, பவானி டு மேட்டூர் போகிற வழியில் அம்மாப்பேட்டைன்னு சொல்லி ஒரு பகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். அது இந்த சிங்கம்பேட்டை வீரப்பன் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான இடம். என்ன காரணம் அப்படின்னா, வீரப்பன் அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்மளுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சது, இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அவர் ராஜ்குமார் அவர்களை கடத்தி கொண்டு போய் காட்டுப்பகுதிகளை வச்சு அவரை அதன் மூலிமா ஒரு டிமாண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 108 நாளோ 110 நாளுக்கு அப்புறமும் ரிலீஸ் பண்ணார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீரப்பன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அடிப்படை இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் அந்த 100 நாட்களுக்கு மேலே வைத்திருந்து அவரை கொண்டு ரிலீஸ் பண்ணி ஒப்படைச்ச இடம் இந்த சிங்கம்பேட்டை பகுதி. சிங்கம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதப்பாடின்னு ஒரு கிராமத்துக்கிட்ட ஒரு ஊர் பிரசிடென்ட்டு அவர் கையில் கொண்டு வந்து தான் ஒப்படைச்சாங்க. இந்த சிங்கம்பேட்டை பகுதியிலிருந்து ராஜ்குமார் அவர்களை கர்நாடகா எடுத்துகிட்டு போகிறதுக்காக சிங்கம்பேட்டை ஹை ஸ்கூலில் ஒரு டெம்பரவரி ஹெலிபேடை ஒன்று அமைச்சு அதன் மூலிமா ஹெலிகாப்டர்லேருந்து அவரை இங்கேருந்து மொபைலைஸ் பண்ணாங்க கர்நாடகாவில். அந்தளவுக்கு வீரப்பன் அவர்களோட வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊராக இந்த சிங்கம்பேட்டை பார்க்கப்படுது. அதை பற்றி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் காட்டுப்பகுதியில் வீரப்பன் எப்படி பார்த்தாரு, சிங்கம்பேட்டையிலேருந்து ராஜ்குமார் அவர்களை ஹெலிபேடில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 நாள் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அது என்ன குழப்பம், எதனால் அரசாங்கம் தயங்குச்சு ராஜ்குமார் அவர்களை இங்கேருந்து மொபைலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த டைமில் அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி தயக்கங்கள் ஏற்பட்டுச்சு, அதில் இவர் எப்படி வேலை செஞ்சார் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு 2-3 பகுதிகளாக உங்களுக்காக வர இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அவரோட இது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கும். வீரப்பன் சம்மந்தப்பட்ட இந்த எபிசோட்ஸில், வாழ்க்கை அவரோட பயணத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான 2 விஷயங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இது மிகப்பெரிய லெவலில் ஒரு அந்த விஷயம் சுவாரஸ்யமாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். பாருங்கள். என் பேர் ஈஸ்வரமூர்த்திங்க. சொந்த ஊர் பவானி வட்டம் சிங்கம்பேட்டை கிராமத்தில் சிங்கம்பேட்டை கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இப்போ நாட்டுப்புற கலைஞராக இருக்கிறேன். இதுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கல் தொழில் தான் அங்கே குடும்ப தொழிலாக இருந்தது. மழை காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும், வெய்ய காலங்களில் கொஞ்சம் வருமானமாக தரக்கூடிய தொழிலாக இருக்கும். இதை செஞ்சுட்டு வந்தாங்க. நீங்கள் பூர்வீகமாகவே சிங்கம்பேட்டை தானா? பூர்வீகமே சிங்கம்பேட்டை தாங்க ஐயா.
தொழிலுக்காக வெளியில் போவோம். சரி சரி. வெளியில் போய் ஒரு 1,00,000 கல்லு, 2,00,000 கல்லு, 3,00,000 கல்லு கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுறவங்க வந்து கேட்பாங்க. நாங்கள் அவங்க இருப்பிடத்துக்கே போய் மண்ணெல்லாம் கொட்டி களம் போட்டு அறுவடை செஞ்சு கல்லை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த இடத்துக்கே போய். ஆமாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் எல்லாமே வீரப்பன் அவர்கள் உயிரோட காட்டுக்குள்ளே இருந்து அவர் செயல்பட்டு இருந்த டைமில் நீங்கள் இருந்த ஏரியாலாம் ரொம்ப வந்து பதட்டமான சூழ்நிலைகள்ல இருந்தது இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாள் வந்து அவரை பார்த்ததா நாங்கள் கேள்விப்பட்டோம். இதுக்கு உண்டான சூழ்நிலை எப்படி அமைஞ்சிச்சு? நீங்கள் எப்படி போய் பார்த்தீங்க? ஐயா அதெல்லாம் ஒரு பிரமிக்கக்கூடிய செயல். அது ஆண்டவனாக பார்த்து எங்களை சந்திக்க வச்சுருக்கான்னு நினைப்பேன். இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க ஐயா அது. இப்போ நாங்கள் அந்தியூர் பகுதியில் புதுப்பாளையத்தில் வந்து குருநாதசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற வனத்துக்குன்னு ஒரு பாதை இருக்குங்க. அந்த கோயிலுக்கு வன கோயிலுக்குன்னு போகிறதுக்கு ரோடு இருக்கும். அந்த ரோடு பகுதியில் ஒருத்தர் இந்த மாதிரி செங்கல் கேட்டு எங்களை அறுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ ஒரு 7-8 குடும்பம் எங்களுக்கு செட்டெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த செட்டில் தங்கிக்கிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நானே என் மனைவி குழந்தைகளோட களம் இருக்கும், மண்ணை ஊற வச்சு மண்ணை பிழிஞ்சி வண்டியில் எடுத்து போட்டு கொட்டி களத்தில் இருப்போம். வாரம் வாரம் கூலி தருவாங்க. இந்த இடையில இந்த புரட்டாசி ஐப்பசிலாம் வரும்போது மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கும். இப்போ செங்கலுக்கு வந்துங்க வெயில் தான் முக்கியம். வெயிலில் தான் அறுத்தா டக்குன்னு காயும். அதை ஃபினிஷிங் பண்ணி பாதுகாப்பு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மழை காலங்களில் சேரும் மேய முடியாது. வண்டியில் சேரை கொட்டி தள்ளிட்டு போனால் வண்டியில் புதையும். கல் அறுத்தாலுமே கல் நெளிஞ்சிக்கிட்டு போகும். அது ஃபினிஷிங் அந்த 9 இன்ச்சா 9 இன்ச்சு வராதுங்க. 3 இன்ச்சு கல்லுனா 3 இன்ச்சு கல் வராது. மழை காலங்களில் எங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டமாக தான் இருக்கும். வருமானத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்போ வந்து வாரம் ஒரு 200 300 படிகாசு மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா அது ஒரு குளம் செலவு ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த காலத்தில் அது 300 அப்போ அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய தொகை தான். இருந்தாலும் எங்களுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்கும். ஏதோ பொழுதுபோலிலாம் அந்த தாயகரை விளையாண்டுட்டு இருப்போம். ஏதோ கபடி ஏதோ அப்படி விளையாண்டுக்கிட்டு பொழுது போய்க்கிட்டு. இப்போ பக்கத்தில் ஒரு 2-3 பேர் எங்கள் தங்கியிருந்த செட்லேயே பக்கத்துலேயே மலைங்க. அந்த ஊஞ்சிக்காடு புதுக்காடு வழியாக அப்படியே வனத்துலேருந்து அப்படியே போனோம்னா அந்த பர்கூர் மலையில் மேலே ஏறி அங்கே இருக்கிற நெல்லிக்கனி பெருநெல்லிக்கனியாக இருக்குங்க. அது நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பாக இருக்கும். நல்லா சாப்பிட்ட உடம்புக்கு நல்லது, ரத்தத்தெல்லாம் இல்லை சுத்தம். மலை நெல்லிக்கானாவே ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் ஆர்கானிக் இல்லையா? இப்போ வர்றதெல்லாம் ஹைபிரிட் தானே இவ்வளோ பெருசு வர்றது? இல்லைங்க, அது இயற்கையாகவே ரொம்ப பெருசு இல்லைங்க. இந்த சிறு நெல்லிக்காங்கிறது வேறங்க. மலை நெல்லிக்காங்கிறது நல்ல உருண்டு ஓரளவுக்கு சைஸாக தான் இருக்கும். அதை வந்து எல்லோரும் கிலோ கணக்கில் வாங்கி இன்னுமே அந்தியூரில் வந்து அந்தியூர் போனால் நெல்லிக்காய் வாங்கலாம்டா, மலை நெல்லிக்காய் வாங்கிட்டு இருந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு சத்தாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகமாக உருவாக்குங்கிறது இன்னுமே புழக்கத்தில் இருக்குதுங்க. அவங்க அந்த பக்கத்தில் இருந்த 2-3 பேர் நல்ல கையில் காசு வச்சுக்கிட்டு மழை காலத்தில் கூட எங்கடா போகிறாங்க எங்கடா வராங்க, நமக்கு காசு கொஞ்சம் திட்டாட்டமாகுது, நல்ல கை நிறைய வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறாங்களான்ட்டு அப்படியே நோட் பண்ணோம். அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி தாங்க மலைக்கு போய் நெல்லிக்காய் கொட்டுந்தோம், இன்றைக்கி ஒரு 20 கிலோ வந்தது, போட்டால் நல்லா பரவாயில்ல, நாளைக்கு ஒரு 2 நாள் கழித்து போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து டேய் நாமளும் போனோம்டா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு என்ன எண்ணம்னாங்க, அந்த எங்கள் ஊரில் குருநாதசாமி பற்றி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அந்த திருவிழா காலங்களில் பெரிய தாம்பூலம் மாதிரி வச்சுங்க, இல்லைன்னா பல்லாக்கு மாதிரி வச்சு பெரிய ஒரு 50 அடி 60 அடி உயர மனிதன் அந்த காலனியில் அந்த செப்பலை தொட்டால் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ சாதாரண நம்ம 5 அடி 6 அடி செப்பல் எப்படி இருக்கும், ஒரு 50 அடி 100 அடி மனுஷன் தொட்டால் எப்படி இருக்கும், அந்த சைஸில் ஜோடியாக செப்பல் செஞ்சு ஊர்வலமாக கொட்டுமலக்கத்தோடு அந்த சாமி கொண்டு காணிக்க வைப்பாங்க. வேண்டுதலை அது ஒரு பரிகாரம் மாதிரி. இப்போ எந்த ஏரியாவில் இது நடக்கும்? அது அந்தியூர் புதுப்பாளையத்துலேயே குருநாதசாமி கோயிலில். சரி சரி சரி. அது நான் அதெல்லாம் அந்த திருவிழாவுக்கு போய் சாமி கும்பிடும்போது அதெல்லாம் இந்த 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 இதை அந்த காலனி வந்து சாமிக்கு வைக்கிறாங்களே எப்படி இப்படின்னு எங்கள் ஊர்லலாம் நான் சிங்கம்பேட்டையில் பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, தம்பி அந்த செப்பல் வந்து
வேண்டுதலை கொண்டு வைக்கிறாங்கல்ல, வச்சோம்னா அடுத்த ஆண்டு இப்போ வைக்கிற செப்பல் வந்து அடுத்த ஆண்டு பூச்சாட்டத்துக்கு முன்னாடியே இந்த கொடியேற்றுவாங்க. கொடியேற்றுறதுக்கு முன்னாடியே இந்த செருப்பு வந்து எந்த அந்த மலங்காட்டுக்குள்ள நடு மலையில் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஒரு மூங்கல் மரத்துக்கிட்ட இருக்கும். இவங்க எல்லாம் எங்கே போச்சு, எங்கே அந்த செப்பல் இருக்குதுன்னு அந்த சாமி பாதக்கோட்டை எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க. தேடி அந்த ஒரு மூங்கல் மரத்துக்கு அடியில் தொங்கிட்டு இருக்கோம். அந்த மூங்கலை வெட்டிட்டு வந்து தான் குருநாசாமிக்கு பூச்சாட்டுக்கு கொடியேற்றுவாங்க. பூஜை நோம்பி போட்டாச்சு, பண்டிகை ஆரம்பிச்சாச்சுங்கிற ஒரு அறிகுறி எல்லாத்துக்கும் அது ஒரு விழாவாக கொண்டு வந்து எங்கள் பெரியவங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இன்னும் நான் அந்தியூர் கோயில்காரையே அந்த முகாமிகளே நான் அதை பற்றி பேசினது இல்லைங்க. நான் எப்போ அந்த அந்த நெல்லிக்காய் பறிக்க கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஊரில் இப்படி இந்த செப்பலை பற்றி சொல்லியிருக்கிறாங்கல்ல, சாமி செருப்பு எங்கே மலங்காட்டுக்குள்ளே போய் எந்த மூங்க மரத்துக்கடியில் அது இருக்குதோ அதை பார்க்கணும். இந்த வருஷம் செப்பல் வந்து எந்த மரத்துக்கடியில் இருக்குன்னு பார்க்கணும், நெல்லிக்காயும் பொறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சரி போகலாங்க அப்படின்னு நான், எங்கள் மாப்பிள்ளை வேலுச்சாமின்ட்டு ஒரு தம்பிங்க, அப்புறம் அபிமன்னன்ட்டு ஒரு பையன், அப்புறம் தங்கராசு கோபாலன்ட்டு எல்லாம் இப்படி சேர்ந்து ஒரு 5 பேர் போனோம். நாங்கள் ஏறோம் எங்களுக்கு புது புது பழக்கம் இல்லைங்க. அந்த மரம் இருக்கிற ஏரியா எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஒரு 9 மணிக்காட்டும் கிளம்பிங்க. இப்போ அடிவாரத்தை தொடும்போது மணி 11 ஆகி போச்சு. அப்புறம் அதுலேருந்து ஏறிங்க ஒரு 12-1 மணிக்கெலாம் ஒரு சில மரங்களை கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு புதுசுங்கிறதுனால தெரியல. அப்புறம் நீ இந்த மரத்தில் ஏறுறா, நான் அந்த மரத்தில் ஏறுறான்ட்டு மேலே ஒருத்தன் உலுக்கி விடுவான், கீழே 2 பேர் பொறுக்குவான். இப்படியே பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் அடுத்தடுத்து மரத்துக்கு போகும்போதுங்க நாங்கள் வழி மாறிட்டோம். எங்களுக்கு போன பாதை எது, வந்த பாதை எது தெரியல. அது ஒரு நடைபாதை அடையாளம் தெரிஞ்சால் கூட ரிட்டர்ன் வரத்துக்கோ, இல்லை இந்த இடத்துல பார்த்துட்டோம், இல்லை அந்த இடத்துல பார்த்துட்டோம், வேறு பக்கம் போகலாங்கிற அடையாளம் தெரியும். சரி, நாங்கள் மரத்தை தேடுற ஆர்வத்திலேயே வழி மாறி உள்ளேயே ஒரு 10-12 கிலோமீட்டர் போயிட்டோம். போன பின்னாடி அங்கே ஒரு 2 பேர் நபர்கள் வந்தாங்க. நீங்கள் நெல்லிக்காய் பொறிச்சிட்டு இருந்தீங்க? அப்போ நெல்லிக்காய் பொறிச்சிட்டு இருந்தோம். பொறிச்சிட்டு இருந்து தம்பிகளா எந்த ஊரா அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்டாங்க. ஆனால் அந்தியூர் தானா, நாங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னா வேலை இல்லை, கையிலையும் கொஞ்சம் செலவு காசு இல்லைன்னா கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு போய் இங்கே சோமவாரக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை சந்தைங்க, அந்தியூர் சந்தை கொண்டு போட்டோம்னா ஏதோ ஒரு செலவு காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படியா உங்களை இதுவெல்லாம் பார்த்ததா இல்லையே அப்படின்னாரு அவர். அதுதானே நாங்கள் இப்போ மலைக்கு புதுசு தாங்க, இருந்தாலும் கையில் காசு இல்லைங்கிறதுனால நிறைய பேர் வந்து பொறிச்சிட்டு போனாங்களா, அவங்கள பார்த்து நாங்களும் பொறிக்க வந்திருக்கிறோம். சரி பொறிங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. போயிட்டு நாங்களும் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. ஒரு 2:30 மணி இருக்குங்க, 2 to 2:30 மணி இருக்கும். ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்தோடனே ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆறா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாங்க. அண்ணா நெல்லிக்காய் பறிக்க வந்தோம்னா, தான் பாரு நான் சாக்கு பையில் பாரு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு 2 மரம் தான் நான் பொறிச்சிட்டு நாங்கள் போயிடுவோம்ண்ணா அப்படின்னு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஃபாரஸ்ட் அதிகாரிங்க இது மாப்பிட்டியில் குட்டியில் இருப்பாங்களான்றது அப்படின்னு நாங்கள் ஒரு தப்பாக நினச்சிங்க. இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு எங்களை 5 பேர்த்தையும், அந்த கூட வந்த முதல்ல அந்த 2 பேர், இவங்க 4 பேர், மொத்தம் 6 பேருங்க, எங்களை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. அண்ணா என்னண்ணா எல்லா காயும் நீங்களே எடுத்துக்கலான்றது, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பொறிச்சிருக்கிறோம்னா அப்படின்னு எங்கள் மாப்பிள்ளை வேலு சொன்னாங்க. உங்களுக்கு தவறுன்னு ஒரு அறை விட்டாங்க அவனை, அந்த 4 பேர்த்தில் ஒரு ஆள். அவனை அடிக்கும்போது எங்களுக்கெல்லாம் கிடுக்கிடுன்னு, இப்போ தாங்க இப்படி மீசை வச்சுருக்கிறேன், அப்போல்லாம் மீசைலாம் இல்லை, ஒரு சாதாரண உருவமாக தான் இருக்கும். அப்புறம் என்ன இப்படி அடிக்கிறாரான்ட்டு, நீ உண்மையை சொல்கிறேன் எந்த ஊரா நீங்கள் அப்படின்னு அவனும் 2 அடி வைக்கிறாரு. இதோட வம்பா போச்சு, நெல்லிக்காய் பறிக்கிறது தான். ஒருவேளை நம்ம கூட நெல்லிக்காய் பறிச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்களோ, அவங்க இது போட்டு கொடுத்துக்குது ஆள் வச்சுக்கிது மாட்டுறாங்களோ, இப்படி பல வாக்கில் எங்கள் கற்பனை போகுதுங்க. சரி இருந்தாலும் பார்க்கலாம், ஏதோ ஆட்டம் முடியத்தில் என்ன பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்ட்டு கையை கட்டி போடுங்களா அப்படிங்கிற ஒருத்தன். ஒரு 5 பேர்த்துக்கு கையும் கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்டுங்க 5 பேர்த்தையும் ஒரு கவித்தில் ஒன்று சேர்த்து ஒரு மரத்தில் கட்டி விட்டாங்க.
கையை தனித்தனியாக கட்டி அப்புறம் அந்த கையை வந்து 5 பேர்த்து கையும் ஒரே கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி கட்டியும் போட்டாங்க. ஒரு மரத்தை சுற்றி கட்டி போட்டாங்களா? ஆமாங்க. அப்புறம் அடிக்கிறது வாங்குறான் இப்படிங்கிறான், எல்லாம் பொண்ணு புழுங்குறான், உண்மை சொல்கிறாங்கிறான், எந்த விட்றாங்கிறான். ஐயோ சாமி, எங்களுக்குலாம் எங்கள் கூட இருந்த வேலை சாமி ஒன்றுக்கே விட்டுட்டான். ஒரு ரொம்ப அழுவாச்சு பிடிச்சிட்டான். மாமா நீ பண்ணு வேலை தான் மாமா, நான் வந்து இப்படி சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகி எங்கள் அப்பங்காரன் வேற எனக்கு கண்டானா கொண்டே விடுவான்ட்டு அவன் வேற பயந்துக்கிறாங்க. அவன் இன்னொரு தாண்டாங்கிறான், டேய் நீ பண்ண வேலை தான்டா, நான் பொட்டாட்டம் நான் நாங்கள் தாயக்கர மாதிரி விளையாண்டுட்டு இருந்திருப்பேன், ஏன்டா இப்படி எங்களை கொடுமை பண்ணிருக்கீங்க எங்களை கூப்பிட்டு வந்து, ஏடா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கோசரம் வீட்டு வந்து சிக்கிட்டு பொண்ணாலும் கொண்டு போடுவாங்கடா அப்படின்னு நாங்களாம் பேசிகிட்டு இருக்கிறோங்க. டேய் எவனாச்சும் மூச்சு விட்டீங்க உடனே விடுவாங்க, கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து அந்த 4 பேர் வந்தாங்களே, அவருக்கு பின்னாடி சேத்துக்குழியார் இன்னொருத்தரும் வந்தாங்க. யார் வந்தது? சேத்துக்குழியார், சேத்துக்குழி கோயந்தன்னு சொல்லுவாங்க. அவர் வந்தார். வந்தோடனே அப்போ வந்து அவர் வரும்போது மணி 4:30 இருக்குங்க, 4:30 இருக்கும். உங்களை பிடிச்சி கட்டின டைமு அது ஒரு 2:45 3 இருக்குங்க. அவர் நான் இதெல்லாம் பண்ண பின்னாடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு அவர் வராருங்க. அப்புறம் வந்து இவங்க தானா, அப்படியா விசாரிச்சிங்களாடா அப்படின்னா, அப்படி விசாரிச்சோம்னா அவனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானு, நீங்கள் 2 கவனிங்கண்ணா அப்படிங்கிறான். அவன் எங்களுக்கு இன்னும் எச்சா பயம் எடுத்துக்கிச்சு. அவர் வந்தோடனே எங்கள் அபிமனனை பிடிச்சி டபார்னு ஓங்களுக்கு ஒரு ஆறு விட்டார். ஆறா நீங்கள் ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறீங்களா, இல்லை விறகு வந்தீங்களா, எதுக்கு வந்தீங்க? நான் நெல்லிக்காய் பொறிக்க வந்தோம்னா, முறையை பார்த்தாவும் தெரியாது, மறுபடியும் ஒரு ஆறு விடுறாரு. உண்மை சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு அவங்க நினச்சாங்க? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, டேய் போலீஸ்காரன் தானே உங்களை அனுப்பிச்சி விட்டாங்க, போலீஸ் தானே உங்களை அனுப்பிச்சி விட்டுச்சு. அப்போ வந்து என்ன டைம்னாங்க, உங்களுக்கு அதை முழுசுன்னு சொன்னால் தானே தெரியும். இடவந்தா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. ஃபிலிம் பார்த்தா அவர் என்ன மாதிரியே நல்லா பெரிய மியூசிங்க, துப்பாக்கியுமா பார்த்தா பயங்கர இதாக இருந்தது. டேய் மரியாதையாக உண்மையை சொல்லி கொடுங்க, இல்லைன்னா ஒரு ஈடு விட்டுருவான் தெரியுமா, ஈடுன்னா அடிப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். ஏய் ஈடு விடுறதுனா சுட்டு விடான்னு அர்த்தம்டா அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கேன். ஆளுக்கு 5 நோட்டுக்கு 100 ரூபா நோட்டு. சத்தியமாக நான் அந்த மழை காலத்துலேங்க அந்த மொடன்னு நோட்டு பார்த்தது அன்றைக்கி தான். 100 ரூபா நோட்டு கிடச்சா பெரிய இது மாதிரி அன்றைக்கி ஒரு தெய்வத்தையே பார்த்த மாதிரிங்க.